வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மதிப்புமிக்க மனித இனம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இறைநிலையின் பரிணாமச் சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பலவும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள்தாம் மதிப்புமிக்க மனிதகுலம் என்ற சீவ இனம். மேன்மையான 6வது அறிவின் சிறப்பை கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறை உணர்வு அடைந்து பிறவிக்கடல் கடந்து உய்ய வேண்டும் என்ற இடைவிடாத முயற்சியில் பல சிரமங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதே மனித இனம். பரிணாமம் என்ற இயற்கையின் நெடும் பாதையில் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டு தொடர்ந்து வரும் புலன்மயக்கச் செயல்களின் பதிவுகள் பல. இவை அனைத்தும் அறிவினுடைய முழுமையை நோக்கி செல்லும் தன் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தியும் வருகின்றன. இதன் விளைவாக மனித குலத்தில் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், செல்வப் பெருக்கம் இவை சீர்குலைந்து உலகெங்கிலும் வாழும் மக்களில் பெரும்பாலோர் சோர்வும் துன்பமும் வாழ்க்கை சிக்கலும் கவலையும் அடைந்து துன்புறுகிறார்கள். அருட்தந்தை அவர்கள் மனிதனுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஒரு ஆராய்ச்சி, அதாவது பல சிறு பிராணிகள்லாம், குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, முயல்குட்டி, இந்த மாதிரி சிறு பிராணிகளை ராக்கெட்டில் வச்சு ஸ்பேஸ் அனுப்புகிறாங்க. இவையெல்லாம் உயிரோடு திரும்பி வந்தால் அதன் பிறகு நாம் போகலாம் என்று மனிதனுடைய அறிவு சிந்தித்ததின் விளைவு. அவைகளெல்லாம் உயிரோடு திரும்பி விட்ட பிறகு மனிதன் போகிறான். அந்த வெளிக்கு போயிட்டு சந்திரனில் காலடி எடுத்து வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு மதிப்புமிக்க மனிதன் எந்த அளவுக்கு சீரழிந்து போகிறான் என்று வேதனையில் இந்த சிந்தனை எழுதியிருக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. ஆனால் மனிதகுலம் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று விஞ்ஞானத்தில் முதன்மை பெற்று உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு பாடலின் மூலமாக நாம் உணர்ந்த ஒன்று. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்தி நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.